பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதே சிந்தியுங்கள், சிந்திப்பதே செயலாக்குங்கள், செயலாக்குவதே வாழ்வாக்குங்கள். ஒவ்வொரு பகுதியிலும் வித்தியாசமான வினோதமான நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்க நம்ம காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில போன பகுதியில கணித மேதையான ராமானுஜத்தை பத்தி நம்ம அவரோட வரலாறை பத்தியும் நிறைய விஷயத்த தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பகுதிக்குள்ள போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? என்னோட நிகழ்ச்சியோட பேரு ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு, காட்டில் என் கணிதம். என் கணிதம்னு என்னோட கணிதம் நினைச்சுக்காதீங்க, எண்கள் கணிதம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வினோதமான நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்க நம்ம காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன். என்னன்னு கேக்குறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க, நான் ஒரு கதை சொல்ல போறேன். கதைன்னு எல்லாம் தூங்க போயிடாதீங்க. இது ஒரு வித்தியாசமான புத்திசாலித்தனமான கதையும் கூட. நான் ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கும் போல நம்ம கதைக்குள்ள போலாமா? எங்களுக்கு ஒரு அழகான தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல நிறைய தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரத்துல எக்கச்சக்கமான தேங்காய் இருக்கு. ஆனா எத்தனை தேங்காய் இருக்குன்னே தெரியல. அதை எண்ணிட்டு வான்னு எங்க அப்பா சொல்லிட்டாங்க. நான் எப்படிங்க அவ்வளவு தூரம் தனியா போவேன்? என் கூட நீங்களும் வரீங்களா? இங்க இருந்து நம்ம தோட்டத்துக்கு போகணும்னா முதல்ல காடை கடக்கணும். காடை கடக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் ஆகும். அங்கிருந்து நம்ம தோட்டத்துக்கு போகணும்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஆகும். 2, 3 கணக்கு பார்த்தா மொத்தம் 5 கிலோமீட்டர் போகணுமா? சரி வாங்க போலாம். ஐயோ, காடை பார்த்தாலே பயங்கரமா இருக்கே. இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போன அனுபவம் கூட என்கிட்ட கிடையாது. நீங்க என் கூட இருக்கிறதுனாலதான் நான் இப்ப காட்டுக்குள்ள போறேன். போலாமா? ஒரு வழியா காட்டுக்குள்ள வந்துச்சு. என்ன ஏதோ தண்ணி ஓடுற சத்தம் கேக்குதே. ஐயோ, இவ்வளோ பெரிய ஆறு, இவ்வளோ பெரிய ஆறு இருக்கே. இது எப்படி நம்ம கடந்து போறது? அதோ ஒரு பாலம் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம். ஒரு வழியா பாலத்துக்கிட்ட வந்தாச்சு. ஐயோ, எவ்வளோ மீன்கள். இதெல்லாம் என்னலாமா? 1, அங்க 1, 2, 3, 4, 5. ஐயோ போயிடுச்சா? சரி வாங்க போலாம். ஒரு வழியா பாதி பாலத்துக்கு வந்தாச்சு. அச்சச்சோ, இங்க பாதி பாலத்தை காணோமே. என்ன பண்றது? ஒரு பலகை இருந்தா தாண்டி போயிடலாம். ஆனா பலகைக்கு எங்க போறது? தோ அங்க ஒரு குரங்கு வச்சு விளையாடிட்டு இருக்கே, அதுட்ட போய் கேட்கலாம். வேற எதுவும் இல்ல, நீ வச்சு விளையாடுறல அந்த பலகை, அதை என்கிட்ட கொடுத்தனா நான் அந்த பாலத்தை கடந்து போய் என் தோட்டத்துல இருக்க தென்னங்காயை எண்ணிட்டு வருவேன். கொஞ்சம் அந்த பலகைய தரியா? இப்போ இதையும் சொல்லிட்டு போ. என்ன குரங்கு சொல்லணும்? சொல்லு, நான் சொல்லிட்டு போறேன். 2, 3, 5. 5, 3 எவ்வளவு? 5, 3மா? என் கூட என் நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உதவி கேட்டு உனக்கு விடை சொல்றேன். நண்பர்களே, ஒரு கையில 5 விரல் எடுத்துக்கோங்க, இன்னொரு கையில 3 விரல் எடுத்துக்கோங்க.
5க்கு அப்புறம் என்ன? 6, 7, 8. ஓ, ரொம்ப கரெக்டா சொல்லிட்டியே. உனக்கு தான் பழக. இந்தா எடுத்துட்டு போ. பாய். பாய். அப்பாடா, ஒரு வழியா குரங்கு கேட்ட வினாக்கு என் நண்பர்களோட உதவியோட நான் விடை சொல்லிட்டு இந்த பாடத்தை வெற்றிகரமா கடந்து வந்துட்டேன். அடுத்து எங்க போகணும்னு தெரியலையே. தோ அதோட ஒரு குகை தெரியுது, அததான் கடந்து போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கிட்டக்க போய் பார்க்கலாம். ஐ, எவ்வளவு அழகான சூரியகாந்தி பூ. அப்பாடா, எவ்வளவு அழகா இருக்கு. இங்க மொத்தம் எத்தனை பூ இருக்கு? சரி வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் எண்றீங்களா? 1, 2, 3, 4. அப்பப்பா, நிறைய பூ இருக்கு. இதெல்லாம் என்னன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். சரி வாங்க நம்ம குகையை கடந்து போகலாம். ஆஹா, என்னது இது? குகை ரொம்ப இருட்டா இருக்கே. வெளிச்சம் இருந்தா தானே இதை கடந்து போக முடியும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அங்க ஏதோ வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கே. சரி வாங்க போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம். அட, மின்மினி பூச்சி. ஒரு யோசனை, இந்த மின்மினி பூச்சிய உதவியோட இந்த குகைய கடந்து போகலாம். மின்மினி பூச்சி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி? இல்ல, நான் இந்த குகையை கடக்கணும். நான் குகையை கடக்கணும்னா வெளிச்சம் வேணும். அதனால நீ என் கூட கடந்து வந்தனா நான் சுலபமா அங்க போயிடுவேன். என் கூட கொஞ்சம் வரியா? நான் உன் கூட வரணும்னா நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்க போற? சொல்லு, நான் சுலபமா சொல்லிடுவேன். 6 சூரியகாந்தி பூல நாங்க 2 பேரா தங்கியிருக்கோம். அப்ப நாங்க எத்தனை பேர் இருக்கோம்னு நீ சொல்லிட்டா உன் கூட நான் குகையை கடக்க உதவுறேன். என்னது? 6 சூரியகாந்தி பூல 2 பேரா தங்கியிருக்கீங்களா? என்ன நண்படிய பண்றது? சரி, இந்த நேரத்துல நம்ம 2ஆம் வாய்ப்பாட சொல்லலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? O2 2, E2 4, M2 6, 4 2 8, I2 10, R2 12. ஓ, சரியா சொல்லிட்டியே. கூட குகையை கடக்க நான் உதவுறேன். ரொம்ப நன்றி மின்மணி பூச்சி. வா போகலாம். அப்பாடா, எவ்வளோ பெரிய குகை. இது எப்படிதான் மனுஷன்லாம் கடந்து வராங்களோ. உன்னோட உதவியாக தான் மின்மணி பூச்சி நான் சுலபமா கடந்து வரேன். ஒண்ணு மாதிரி எனக்கு ஒரு ரெக்கம் தான், நானும் வேகமா கடந்து போயிருப்பேன்ல. வா, அப்ப சீக்கிரம் போலாம். ரொம்ப நன்றி மின்மினி பூச்சி. உன்னாலதான் நானும் என் நண்பர்களும் குகைய சுலபமா கடந்து இங்க வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு வழியா குகையை கடந்து வந்தாச்சு. அதுவும் மின்மினி பூச்சியும் என் நண்பர்களும் இருந்ததுனால சுலபமா ஆச்சு. அடுத்ததான் நம்ம எந்த விலங்க பார்க்க போறோம், அது எந்தெந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க போது நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தொடர்ந்தே இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலியின் காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதே சிந்தியுங்கள், சிந்திப்பதே செயலாக்குங்கள், செயலாக்குவதே வாழ்வாக்குங்கள். ஒரு 5 விரலும் ஒன்னா இருக்கு. உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க. எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டிய போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே.
தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். சரி வாங்க நண்பர்களே, தொடர்ந்து போகலாம். என்னது இது? ஏதோ மனுஷங்க செத்த மாதிரி கேக்குதே. ஐயோ, காட்டுவாசியா? சரி, இருந்துட்டு போட்டும். ஆனா அவங்கள கடந்துதானே நம்ம போகணும். காட்டுவாசி காட்டுவாசி, நீ எனக்கு வழி விட்டனா நான் உன்னை கடந்து போய் என் தோப்புல இருக்க தேங்காய் எத்தனை இருக்குன்னு எண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் வழி விட்டுறியா? என்ன பார்த்தா பயமா இருக்கா? சரி, நான் உனக்கு வழிவிட்டா நீ எனக்கு என்ன தருவ? ஐயோ, என் கையில இப்ப எதுவுமே இல்லையே. மிட்டாய் மட்டும் தானே இருக்கு, அது தரட்டுமா? மிட்டாயா? அப்படின்னா என்ன? மிட்டாய்னா கூட உனக்கு என்னன்னு தெரியாதா? சரி சரி, மன்னிச்சிடு. ஏன் இப்படி குரல்லாம் கொடுக்குற? மிட்டாய்னா ஒரு இனிப்பு பண்டம். இனிப்பா? ஆமா. எனக்கு மட்டும் இல்ல, நீ உள்ள எல்லாருக்கும் கொடுக்கணும். இருக்கா? எல்லாருக்குமா? கொடுத்தாதான் போக முடியும். சரி சரி, இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்றியா? நீயே எண்ணிக்கோ. 1 2 அப்புறம் அங்க 2 4 8 பேர் இருக்கீங்களா? ஆமா ஆமா. சரி, அப்ப நான் என்கிட்ட 16 இருக்கு. நீங்க இங்க 8 பேர் இருக்கீங்களா? 16 8ஆல வகுத்தா 2. அப்ப ஆளுக்கு 2 2 தரேன். சரி, கொடு கொடு. நீ போலாம் போலாம் போ. ரொம்ப நன்றி காட்டுவாசி. ஒரு வழியா இந்த பயங்கரமான காட்டுவாசிய கடந்து வந்தாச்சு. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. நான் சீக்கிரமா தோப்புக்கு போய் எத்தனை தேங்காய் இருக்குன்னு அப்பாட்ட வேற போய் சொல்லணும். அதுக்கு நான் வேகமா வேற நடக்கணும். ரொம்ப பசிக்குதே, ஏதாவது சாப்பிட கிடைச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த காட்டுக்குள்ள ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு தெரியலையே. சரி வாங்க, ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்கலாம். மாமரம். ஐயோ, இதுல எவ்வளவு மாம்பழம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு எனக்கு 2 போதும். மீதெல்லாம் தூக்கி பைக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். போற வழியில சாப்பிடலாம். வாங்க போய் பறிக்கலாம். ஏய், இது என்னோட மரம். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? இல்ல கிளி, எனக்கு ரொம்ப பசிக்குது. மரத்துல இருந்து 2 மாம்பழம் தெரியா? அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு தான் நான் வேகமா போய் எங்க தோப்புல இருக்க தென்னங்காயை எண்ணிட்டு வர முடியும். அதனால எனக்கு 2 மாம்பழம் தெரியா? அதெல்லாம் தர முடியாது. தயவு செய்து எனக்கு தாக்கிளி, இல்லைன்னா நான் மயங்கி இங்கேயே கீழே விழுந்துருவேன் போல. அப்படி இருக்கு. நான் உங்களுக்கு மாம்பழம் தரணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். கேள்வியா? இங்கேயுமா? என்ன கிளி, நீயும் கேள்வி கேக்குறியா? சரி கேளு. கொஞ்சம் சுலபமா கேளு. சுலபமாவா? கேக்குறேன். நேத்து காலையில 2 மாம்பழம் சாப்பிட்டேன், மத்தியானம் 3 கொய்யாப்பழம் சாப்பிட்டேன், இரவு ஒரே ஒரு கோவப்பழம் சாப்பிட்டேன். அப்ப நான் நேத்து எத்தனை பழங்கள் சாப்பிட்டேன்னு உன்னால எண்ணி சொல்ல முடியுமா? கிளி என்கிட்ட மொத்தம் எத்தனை பழங்கள் சாப்பிட்டிருக்கேன்னு கேட்டுச்சு. என் கூட சேர்ந்து நீங்களும் எண்ணி சொல்றீங்களா நண்பர்களே? சரி வாங்க நண்பர்களே, நம்ம எல்லாம் சேர்ந்து எத்தனை பழங்கள் கிளி சாப்பிட்டுச்சுன்னு எண்ணி சொல்லலாம். காலையில கிளி எத்தனை மாம்பழம் சாப்பிட்டுச்சு? 2. உங்க கையில 2 விரல் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 3 கொய்யாப்பழம் சாப்பிட்டுருக்கு. உங்க கையில மீதி இருக்க 3 விரல்களை விட்டுக்கோங்க. அப்ப 2க்கு அப்புறம் 3 4 5. அதுக்கப்புறம் இரவு ஒரே ஒரு கோவாப்பழம் சாப்பிட்டுருக்கு. அப்போ 5க்கு அப்புறம் ஒரு விரல் 6. அப்போ மொத்தம் 6 பழங்கள் சாப்பிட்டுருக்கு. கிளி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ மொத்தமா 6 பழங்கள் சாப்பிட்டுருக்க. பரவாயில்லையே, சரியா சொல்லிட்டியே. உனக்கு எவ்வளவு பழம் வேணுமோ பறிச்சுட்டு போ. ரொம்ப நன்றி கிளி. அப்பாடா, நம்ம இனிமேல் மாம்பழம் சாப்பிட்டே நடக்கலாம்.
அப்பப்பா கிளி சின்னதா இருக்குங்கிறதுனால அது சின்னதா கேள்வி கேட்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அது ரொம்பவே கடினமா கேள்வி கேட்டுருச்சு. இதே மாதிரி அடுத்து நம்ம எந்தெந்த விலகெல்லாம் பார்க்க போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. ஒரு 5 விரலும் ஒன்னா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டிய போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா பேப்பர். ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. அடடா இல்லைக்கா, எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்குது, பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பருக்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம்.
அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து கும்மாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? அப்ப சரி தமிழ்ச்செல்வி, நாளையிலிருந்து நானும் சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். இதுல இருந்து போட்டா அப்ப நாளையிலிருந்து சாயங்காலம் 4 to 4:30 மணி வரைக்கும் ஒளிபரப்பு பண்றாங்க. ஓ அப்படியா? அப்ப நாளையிலிருந்து நானும் காற்றோடு கணிதம். ஓ அப்படியா? நாளையிலிருந்து நானும் ஓ அப்படியா? அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலிய தவறாம கேக்குறேன். எனக்கு நடுவுல எதுவும் சொல்லிக்கிற மாதிரியே ஆனா இல்லனா அது அந்த டைமிங் சொல்றாங்கல்ல. சரி வாங்க நண்பர்களே, தொடர்ந்து போகலாம். என்னது சிங்கமா? நான் இந்த காட்டுக்கே ராஜா. யாரு நீ? என் காட்டுல இருந்து மாம்பழம் எடுத்துட்டு போற? நான் உன்னதான் சொன்னேன் சிங்கம். அது கிளி கிட்ட பழம். கிளி கிட்ட நீ வேணா பழம் வாங்கலாம், ஆனா எடுத்துட்டு போறதுக்கு என்னோட அனுமதி வேணும். அதுக்கு நீ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். நீயும் கேள்வி கேட்க போறியா? நான் இந்த காட்டுக்கே ராஜான்னு சொல்றேன்ல, நான் தான் கேட்பேன். சரி சிங்கராஜா, கொஞ்சம் சுலபமா கேக்குறீங்களா? கேக்குறேன். இதோ உனக்கான கேள்வி. 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இங்க 100 சிங்கம் இருந்தோம். வருஷத்துக்கு 10 பேருன்னு வனவாசியெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நோய் வந்து 2 பேர் வருஷத்துக்கு செத்துக்கிட்டே இருந்தாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம்? அதனால சொல்ல முடியுமா? ஐயோ, என்ன இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டிருக்கீங்க சிங்கராஜா. சரி, என் நண்பர்களோட உதவியோட உன்னோட கேள்விக்கு நான் விடைய சொல்றேன். ஆமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க 100 பேர் இருந்தீங்களா? வருஷத்துக்கு 10 சிங்கத்தையா வனவாசிகள் பிடிச்சிட்டு போனாங்களா? அப்ப 4 வருஷமா 10 சிங்கம்னா 4 × 10 எவ்வளவு நண்பர்களே? 40. இப்போ 4 10ஆல பெருக்கணும். அப்போ 40. 100ல 40 கழிக்கணும். அப்பனா மீதி 60 சிங்கம் இருப்பீங்க. ஆனா அதுலயும் வருஷத்துக்கு 2 பேர் நோய் செத்து போயிடுறாங்க. அப்பனா 4 வருஷத்துக்கு 4 × 2 அப்ப 8 சிங்கங்க செத்து போயிட்டாங்க. அப்பனா 60ல 8 கழிச்சா மொத்தம் 52. 52 சிங்கங்கள் இருக்கீங்க சிங்கராஜா. ரொம்ப சரியா சொல்லிட்ட. இப்போ நீ போலாம். ரொம்ப நன்றி சிங்கராஜா. ஒரு வழியா காட்டோட சிங்கராஜாவே கடந்து வந்தாச்சு. மாம்பழம் பறிக்க போய் இவ்வளோ பெரிய சிக்கல். ஆனா இப்ப எனக்கு தண்ணி வேற தாக எடுக்குதே. அங்க ஏதோ தண்ணி சத்தம் கேக்குதே. ஐயா, குளம் வந்துடுச்சு. ஒரு நாளைக்கு மனுஷங்க எல்லாமே 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா? ஆனா இங்க எத்தனை பேர் குடிக்கிறாங்களோ, ஆனா நான் குடிப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா காட்டை விட்டு வெளியில வந்தாச்சு. இந்த காட்டுக்குள்ளேயும் எத்தனை விதவிதமான விலங்குகள். அவங்க கூட பேசின அனுபவமே தனிதான். சரி, இப்ப இந்த ஊர்ல நம்ம தோப்பை எங்கன்னு போய் தேடுறது? சரி வாங்க போய் தேடலாம். இப்பதான் எங்க அப்பா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. முதல்ல ஒரு கரும்பு காடு இருக்குமா, அதுக்கப்புறம் ஒரு வாழைத்தோப்பு இருக்குமா, அதுக்கப்புறம் தான் நம்மளோட தென்னந்தோப்பு இருக்குமா. இப்ப நம்ம கரும்பு காட்டுக்கிட்ட போக போறோம். ஓ, இதான் கரும்பு காடா? எவ்வளோ பெருசு. கரும்பை வச்சுதான் சர்க்கரை தயாரிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு. எப்படியோ கரும்பு காடை கடந்து வந்தாச்சு. அடுத்து நம்ம வாழைத்தோப்புக்கு போக போறோம். அங்க பசுமையா தெரியுது வாழைத்தோப்பு. ஐயோ, எவ்வளோ பசுமை, எவ்வளோ அழகா இருக்கு. இதை பார்த்தாலே எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு.
நான் வாழை மரத்தை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். உங்களுக்கும் சில செய்திகளை ஞாபகப்படுத்துறேன். என்னன்னு கேக்குறீங்களா? வேற எதுவும் இல்லைங்க, வாழை இலையில சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இப்படின்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழைத்தண்டோட சாறு தீக்காயத்தை பூர்ணமா குணப்படுத்துன்னு மருத்துவர்களால நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் வாழை மரத்துல இருக்கு. இதே மாதிரி நான் பேசிட்டே இருந்தா தோப்புக்கே போக முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தோப்புக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஒரு வழியா இந்த கஷ்டமான காடை கடந்து நம்ம தோப்புக்குள்ள வந்தாச்சு. இப்ப தோப்புக்குள்ள போய் தென்னை மரத்துல எத்தனை தேங்காய் இருக்குன்னு என்ன போறோம். இங்க நிறைய தேங்காய் இருக்கே, சரி வாங்க என்னலாம். 1 2 3 4 5 மொத்தம் 5 இளநீர் இருக்கு. 1 2 3 4 4 2 6 6 2 8 8 தேங்காய் இருக்கு. மொத்தமா 5 5ம் 8ம் சேர்த்தா மொத்தம் 13 தேங்காய் இருக்கு. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போய் என் அப்பா கிட்ட எத்தனை தேங்காய் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம எப்படி எப்படிலாம் இந்த காட்டை கடந்து வந்தோங்கிறத அப்பா கிட்ட சொல்லலாம். அப்பா அப்பா வாமா, வந்துட்டியா? வந்துட்டேன்பா. நான் எவ்வளவு பெரிய காட்டை கடந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? அந்த கதையை உன்கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும். கணக்கு தெரியாம அந்த காட்டை விட்டு வெளில வர முடியாதே. அப்பா, அப்பனா நீங்க ஏற்கனவே அங்க போயிருக்கீங்களா? போயிருக்கமா. ஆனா அங்க சிங்கம் கிட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அப்படியே திரும்ப வந்துட்டேன். ஆமாப்பா, நான் அந்த காட்டை கடக்கிறதுக்கு முதல்ல குரங்கி கிட்ட போய் பாலத்தை கடக்கிறதுக்கு உதவி கேட்டேன். அதுக்கப்புறம் மின்மினி பூச்சி கிட்ட போய் குகையை கடக்கிறதுக்கு உதவி கேட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு கிளி கிட்ட போய் கிளியோட உதவியோட நான் போய் மாம்பழம் பிச்சு சாப்பிட்டேன்ப்பா. கடைசியா சிங்கத்தோட உதவியோட காட்டை வெற்றிகரமா கடந்து வந்து இருக்க 13 தேங்காய எண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா. உன்னை நினைக்கவே எனக்கு பெருமையா இருக்கு. இதுல பெருமைப்பட என்னப்பா இருக்கு? நீங்க என்ன படிக்க வச்சதுனால தானே இதெல்லாம் பண்ண. இல்லனா நானும் உங்களை மாதிரிதான் சிங்கத்து வரைக்கும் போயிட்டு மறுபடியும் பின் வாங்கியிருப்பேன். சரிம்மா, அப்ப போ உதவியோட என்ன ஒரு முறை தோப்புக்கு கூட்டிட்டு போறியா? சரிப்பா, போகலாம். சரிம்மா, நீ காட்டுக்கு வர போயிட்டு வந்திருக்க, நல்லா சாப்பிட்டியோ இல்லையோ, வா போய் சாப்பிடலாம். அப்பாப்பா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். நானும் என்னோட கணக்கு மட்டும் நான் அந்த காட்டை கடக்கிறதுக்கு உதவி பண்ணல, என் கூட வந்த நண்பர்களும் கூட தான். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமாவும் வித்தியாசமாவும் இருந்துக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான அறிவுபூர்வமான அடுத்த காற்றோடு கலந்த நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ராஷ்மி. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வித்தியாசமான மற்றும் புதுவிதமான நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் வழங்குவோம். இன்றைய அந்த காட்டில் என் கணிதம் அப்படின்ற நிகழ்ச்சியில் நமக்காக ராஷ்மி ரொம்பவே அழகாக ஒரு கதை சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மள ஒரு காட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் இதே மாதிரி ஒரு புதுவிதமான வித்தியாசமான ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். சரி, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யுவராஜ். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம்.